ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்பேடு டு ஆவடி புதிய மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான பணிகள் விரைவில் தொடங்க போகிறாங்க. மொத்தம் 16 கிலோமீட்டர் கோயம்பேடு டு ஆவடிக்கு மெட்ரோ ட்ரெயின் மொத்தம் 16 கிலோமீட்டருக்கான அறிக்கையை இவங்க தயாரிச்சிருக்காங்க. பட்டாபிராம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருக்கிறாங்க. அதாவது 16 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருக்கிறாங்க. 15 ஸ்டேஷன்ஸ் இங்கே வரப்போகுதுங்க. ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 6500 கோடி ரூபாய். இந்த பணிமனை எங்கே வரப்போகுது பார்த்தீங்கன்னா டிப்போ ஆவடி அப்படி இல்லைனா அவுட்டர் ரிங் ரோட்டில் பட்டாபிராம் அந்த ஒரு வேக்கண்ட் லேண்ட் எங்கேயாச்சும் இருந்தது அப்படின்னா பட்டாபிராமில் நம்மளுக்கு பணிமனை வரப்போகுதுங்க. இதில் மொத்தம் 15 ஸ்டேஷன்ஸ் வரப்போகுது. கோயம்பேடு, பாடி புதுநகர், வாமின், அம்பத்தூர் தொழிற்பேட்டை பஸ் ஸ்டாண்டு, அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன், திருமுலவாயில், ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், திருமங்கலம் இல்லைனா முகப்பேரில் ஒரு ஸ்டேஷன் வரலாம் இப்படி சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைன், க்ரீன் லைன் அப்படின்னு 2 லைன் இருக்கும். வாஷர்மன்பட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு 23 கிலோமீட்ரு. அதே போல் க்ரீன் லைனில் சென்னை சென்ட்ரல் டு சென்ட் தாமஸ் மவுண்ட், இது ஏற்கனவே நமக்கு ரன்னிங்கில் இருக்குது. ஃபேஸ் 2 ப்ரொபோஸ்டு ப்ராஜெக்டில் வரப்போகிறது என்னென்னா மாதவரம் டு சிப்காட்டு, மாதவரம் டு சோழிநல்லூர், லைட் ஹவுஸ்லேருந்து பூந்தமல்லி பஸ் டிப்போ. மொத்தம் 63,246 கோடி ரூபாய் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் காஸ்ட் வச்சுருக்காங்க. இதே போல் நம்மளுக்கு இன்னும் ஏர்போர்ட்லேருந்து கீழம்பாக்கத்துக்கு 15 கிலோமீட்டருக்கு ஒரு ப்ரொப்போஸ்டு மெட்ரோஸ் இன்னும் திட்ட அறிக்கைகளை தயாரிக்கல. பூந்தமல்லியிலேருந்து பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு 43 கிலோமீட்டருக்கு இன்னொரு இது இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு கோயம்பேடு டு ஆவடி இதுக்கான திட்ட அறிக்கைகளை ரைட்ஸ் கம்பெனி டிபிஆர் ப்ரிப்ரேஷன்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது தமிழக அரசிட்ட கொடுத்து அப்ரூவல் வாங்கிடுச்சு அப்படின்னா இந்த வருடத்துக்குள்ளே இதுக்கான பணிகள் ஆரம்பிக்க போகிறாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.